உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 19ஆம் சங்கீதம் அதிலே 12வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தாவீது ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். ஒரு சில ஜெபங்களை இதற்கு கீழும் அவர் ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்னதாக அவருடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, தாவீது ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த வானத்தை பார்க்கிறார். அது பிரம்மாண்டமா இருக்கிறது, அது எல்லையில்லாமல் விரிந்திருக்கிறது. எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இந்த வானமானது தன்னை சிருஷ்டித்தவர் யார் என்பதை மௌனமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சூரியனை பார்க்கிறார், தேவனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறார். அவ்விதமாக இந்த 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்திலே அவ்விதமாய் பார்க்கிறார். பிறகு 7 12 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய வேதத்தை பார்க்கிறார். அந்த வேதம் எவ்வளவு மகத்துவமா இருக்கிறது. அந்த வேதத்தோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். தன்னுடைய குற்றங்கள் அந்த வேதம் வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வேதமானது தனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் என்னது என்பதை அது சுட்டி காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், பிரம்மாண்டத்தை உண்டாக்கின தேவன், அவருடைய வேதம் தன்னிடத்தில் வரும்பொழுது தன் நிலை என்ன என்பதை அவர் உணர்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், வேதம் எவ்வளவு உன்னதமா இருக்கிறது. இந்த வேதம் நம்மிடத்துல பேசும் பொழுது, அல்லது நாம் வாசிக்கும் பொழுது, அல்லது நாம் கேட்கும் பொழுது நம்முடைய நிலையை அது சுட்டி காட்டக்கூடியதா இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய பரிசுத்தம் நம்முடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது குற்றம் என்ன என்பதையும் நீதி என்ன என்பதையும் நமக்கு விளக்கி காட்டக்கூடியதா இருக்கிறது. இதைதான் தாவீது உணர்கிறார். உணர்ந்த பிறகு அவர் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை பாருங்கள். இந்த 12ஆம் வசனத்துல மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். மறைவான குற்றங்கள், ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ அவர் செய்த பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்னை நீங்களாக்கும் என்று சொல்லுகிறார். அல்லது மற்றவர்களுக்கு, தன் பெற்றோர்களுக்கோ, தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கோ, தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மறைவான குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவையிலிருந்து என்னை விலக்கி காரும் ஆண்டவரே. இது எவ்வளவு மேன்மையான தேவன், உடைய வேத வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளதா இருக்கிறது. அவைக்கு முன்பாக நான் என்னை வைத்து பார்க்கும் பொழுது என் குற்றங்கள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அது தவறு என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆகையினாலே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி ஒரு மேன்மையான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இன்று நாமும் ஜெபிக்கிறோம். எவைகளுக்கு நாம் ஜெபிக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய சரீரத்திற்காக, ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். உண்மையாக அது தவறல்ல. அவற்றுக்கும் மேலாக தன் ஆத்துமாவுக்கு, தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவில பிளவில்லாமல் இருப்பதற்கு, தேவனோடு உறவு சரியாய் இருப்பதற்கு அவர் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை பாருங்கள், இல்லையா? 2வது ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரும். அடுத்து சொல்கிறார், என் தேவனே, துணிகரமான பாவங்கள், பாவம் என்பதை நான் உணர்ந்த பிறகும் அதையே நான் மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டிருக்கிறேனே, இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு என்னை என்ன செய்யுங்கள், விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே துணிகரமான பாவங்களுக்கு தண்டனை உண்டு, மன்னிப்பில்லை. இவையெல்லாம் இந்த வேதம் சுட்டி காட்டும் பொழுது மனம் இறங்கி அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரே, என்னுடைய துணிகரமான பாவங்கள், நான் வெளியே வர முடியாத பாவங்கள், நான் அதிலே பாவம் என்பது உணர்கிறேன், ஆனால் என்ன செய்கிறேன், மீண்டும் மீண்டுமாய் செய்கிறேன். இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து அடியானை விலக்கி காரும் என்று சொல்லி தேவனுடைய கிருபையை நாடக்கூடிய மனிதனாக இருக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான ஜெபம் பிரியமானவர்களே. இன்று நீங்களும் ஒருவேளை துணிகரமான பாவத்திலே, பாவம் என்று அறிந்த போதிலும் மீண்டும் மீண்டுமாய் செய்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும், அவருடைய ஒத்தாசை வேண்டும், அவருடைய உதவி உங்களுக்கு வேண்டும். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். துணிகரமான பாவத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தாவீது ஏறெடுக்கிறார். 3வது பாருங்கள், நம்ம இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது அதே 13ஆம் வசனத்திலே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்கள் என்னை என்ன செய்யக்கூடாதான், ஆண்டு கொள்ளக்கூடாதாம். அந்த பாவம் என் மீது ஆசையா இருக்கிறது, என்னை ஆண்டு கொள்ளுகிறது. நான் அதை வெற்றி பெறும்படியாக, நான் அதை ஆளுகை செய்யும்படியாக, நான் அதை ஜெயிக்கும்படியாக, அவைகளை விட்டு நான் விலகும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே,
எவ்வளவு ஒரு மேன்மையான ஜெபம் மூன்றாவது ஜெபமா இருக்கிறது. நான்காவது ஜெபத்திலே பார்க்கிறோம் 14வது வசனத்திலே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவரே, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து வருகிறதா அல்ல. என் இருதய சிந்தனைகள் வேறு விதமா இருக்கிறது, வார்த்தைகளோ வேறு விதமா இருக்கிறது. அப்படி இல்லாதபடி என் இருதயத்திலும் பரிசுத்தத்தினால் சிந்திக்க, பாவத்தை விட்டு விலகி இருக்க, அந்த சிந்தனையோடு கூட என் வாயின் வார்த்தைகளும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயமும் என் வாயின் வார்த்தைகளும் ஒன்று போல இருக்கும்படியான கிருபையில தாங்க ஆண்டவரே. நான் எனக்குள்ளாக சிந்திக்கிற சிந்தனைகள் வேறு, ஆனால் வாயிலே பேசும் பொழுது வரக்கூடிய வார்த்தைகள் வேறு. மயமலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாயில் பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரியமாய் கண்ணியமாய் பேசுகிறேன். இருதயத்தின் சிந்தனைகளோ தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது, அது பாவத்தோடு கூட இருக்கிறது. என் தேவனே, என் இருதயமும் என் வாயின் வார்த்தைகளும் ஒன்று போல இருக்கும்படியா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் ஜெபிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபங்கள் நாம் தனிமையில இருக்கும் பொழுது அல்லது குடும்ப ஜெபத்தில் இருக்கும் பொழுது, சபையா இருக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கிறோமா? மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:12-14 வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. இப்படிப்பட்ட ஜெபங்கள் கர்த்தர் கேட்க வல்லவரா இருக்கிறார், பதில் கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம வரக்கூடிய நன்மை என்ன? 13ஆம் வசனத்தில் பிற்பகுதி, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். நான் உத்தமனாய் இருப்பேன் தேவனுடைய பார்வையில. அது மாத்திரமல்ல, எனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் நிமித்தமா வரக்கூடிய பாதகம், அழிவிலிருந்து நான் மீட்கப்படுவேன். தேவனோடு நெருங்கி உறவு இருக்கும் என்ற அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆகையினாலே அப்படி நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு யாராயிருப்பார்? 14ஆம் வசனத்தில் முதல் பகுதி பாருங்கள். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அவரே நமக்கு கண்மலையாக இருப்பார், மீட்பராக இருப்பார். அதாவது பாதுகாப்பா இருப்பார், நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனா இருப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படட்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.